அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆண்டவரை தேடு. இன்று நாம் புனித மகதலா மரியாவின் விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவரை தேடி அவரை அதிகாலையில் ஓடி சென்று கண்டு கொள்ளுகிறாள். அனைத்து உலகின் இந்த பற்றுகளை தூக்கி எறிந்து அவரை பற்றி கொள்ளுகிறார். அதன் வழியாக இன்றளவிலும் போற்றப்படுகிறார். நமது வாழ்வில் யாரை முழுமையாக பற்றி கொண்டு யாரை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை இன்றைய வார்த்தை சிந்திக்க அழைக்கிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடு உங்கள் குடும்பங்களோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிறைந்தவர்களே, இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் முழுமையாக உங்களோடு தங்க அவர் ஆசீர்வதிக்கிறார். என்றென்றும் இன்று நாம் கொண்டாடும் இந்த விழா நமது வாழ்வின் பற்றுகளை துறந்து அவரையே இறுக பிடிக்க கற்றுத்தருகிறது. தீமையை விட்டு நன்மையை பற்றி கொள்ள வேண்டும் என்று நமது வாழ்வின் அர்த்தங்களை நற்செய்தி உணர்த்துகிறது. ஆமோஸ் புத்தகம் 5:6 சொல்லுவது போல, ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று அவர் கற்றுத்தருகிறார். நாம் வாழும் இன்றைய உலகில் பெற்ற நன்மைகளை வசதியாக மறந்துவிடும் மனிதர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சிறந்த சான்றாக நாம் நற்செய்தியிலே வாசிக்கலாம். ஆண்டவர் 10 தொழுநோயாளிகளை குணமாக்குகிறார். ஆனால் கடவுளுக்கு நன்றி செலுத்த வந்தவர் ஒருவர் மாத்திரமே. இதுவே சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. பெற்ற நன்மைகளை நாம் மறந்து விட்டு நன்மை செய்தவர்களை முற்றிலுமாக விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று விழா காணும் மகதலா மரியாவோ நன்றி உணர்வோடு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இன்று அவர் திகழ்கிறார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. லூக்கா 8:2 சொல்லுவது போல, ஆண்டவர் இவரிடமிருந்து 7 பேய்களை ஓட்டுகிறார். இறைவன் தனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியுணர்வோடும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கடவுளை தேடி இறுக பற்றி பிடிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று பணம் பொருள் என்று மனிதர்கள் எதையோ தேடுகிறார்கள். இவற்றால் நமக்கு வாழ்வளிக்க முடியாது என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் ஆண்டவரை கண்டேன் என்று சீடர்களிடத்தை ஓடி சென்று சீடர்களுக்கே நற்செய்தி அறிவித்த ஒரு மிக சிறந்த பாக்கியத்தை இந்த மகதலா மரியாள் பெற்றிருந்தார். சீடர்கள் கூட அஞ்சி கலங்கி பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அதிகாலையிலிருந்து கல்லறையை தேடி செல்கிறார். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக்கொள்ளாத என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்வில் எதை நாம் இளமையாக பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று உங்கள் சிந்தனையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். வள்ளுவர் 2 வகையான பற்றை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறார். உலகத்தின் மீதும் பொருள்கள் மீதும் பதவியின் மீதும் புகழின் மீதும் எத்தனையோ பேருக்கு பற்று இருந்து கொண்டிருக்கிறது. இது வாழ்வில் தேவையற்ற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொண்டு வந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, பற்றுகளிலிருந்து ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறானோ அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை அவன் வாழ்கிறான். இது எனக்கு வேணும் ஒரு செயலின் மீது முழுமையான பற்றை செலுத்துகிற பொழுது அவன் சிக்கலிலே மாட்டிக்கொள்ளுகிறான். ஆனால் அதை விடுத்து இறைவனை பிடிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி உள்ளத்தில் கடந்து வருகிறது. அழகாக குரல் சொல்லுகிறது, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலான் என்று சொல்லப்படுகிறது. பற்றுகளை விடுவிக்கின்றவனே அதனால் வரும் துன்பங்கள் இருந்து தம்மை விடுவித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். மேலும் பற்றுக பற்றற்றான் பற்றினை யான் பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லப்படுகிறது. அதாவது பற்றுகளை விட்டொழிப்பதற்கு பற்றற்றவர் ஆகிய கடவுளை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு இந்த உலகத்தின் மோகம் இதன் மீது பற்றுகளை விடுவிப்பதற்கு அனைத்தையும் துறந்து நமக்காக சிலுவையில் சிந்திய அந்த பரமனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இவ்வாறு தான் அனைத்திற்கும் மேலானவரை இறைவனை ஆண்டவர் இயேசுவை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுகிறார் இந்த மகதலா மரியா. இதன் வழியாக இன்றளவில் நமக்கான ஆசிரியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே நாம் ஆண்டவரை தேடி
அவரை முழுமையாக கொண்டு மகதலா மரியாளை போல என்னாலும் இந்த உலக பற்றுகள் நமக்கு வாழ்வளிக்க முடியாது என்ற உணர்வை அறிந்து கொண்டு அதை தூக்கி எறிந்து இறைவனை தேடுவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அன்பின் கரம் என்னாலும் எங்களோடு உடனிருந்து நாங்கள் இந்த உலக செல்வத்தின் மீது பற்றுகளை வைக்காமல் அதை தூக்கி எறிந்து இதோ இந்த உலகை படைத்து எங்களை படைத்து நீ மகிழ்ச்சி அடைந்தது போல நீர் கொடுக்கின்ற வல்லமையான வார்த்தையும் ஆசிரின் மீது நாங்கள் பற்றுக்கொண்டு உம்மையே இறுக பிடித்து கொண்டு உம்மையே தேடி நாடி வர எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.